அன்னை அபிராமியின் பாத கமலங்களே சரணம். 68ஆம் பாடலை சிந்திப்போம். 67ஆம் பாடலின் நிறைவுச்சீர் பாரங்குமே. இப்பாடலின் முதற்சீராய் வருகிறது. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனமில்லையே. திருவாளர் ஐயா ராஜசேகர சிவாச்சாரியார் அவர்களுக்கு நன்றி கூறி இப்பாடலை விளக்கம் காண்போம். அவருடைய அருமையான ஆய்வே இங்கு எடுத்தாளப்பட்டுள்ளது. பாரும் என்றால் காற்று, நீர், நெருப்பு, நிலம் ஆகிய ஆகாயத்துடன் கூடிய ஐம்பூதங்கள் இணைந்ததால் உருவான பொருட்கள். இவை அனைத்துமே பார் என்னும் சொல்லுக்குள் அடங்குகிறது. இவை மனிதனுடைய ஐம்புலன்களாலும் உணரக்கூடியவை. அதாவது கண்டு, கேட்டு, முகர்ந்து, சுவைத்து, தொட்டு உணரக்கூடியவை. புனல் என்றால் காற்று, தண்ணீர், நெருப்பு, ஆகாயம் என்ற 4 பூதங்களால் உருவானவை. இவற்றை மனிதன் கண்டு, கேட்டு, சுவைத்து, தொட்டு என 4 புலன்களின் வழி உணர்கிறான். கனல் என்றால் காற்று, நெருப்பு, ஆகாயம் என 3 பூதங்களால் ஆன பொருளை குறிப்பது. இவற்றை மனிதன் கண்டு, கேட்டு, தொட்டு என 3 புலன்களின் வழி உணர்கிறான். வெங்காலும் என்றால் காற்று, ஆகாயம் என 2 பூதங்களால் மட்டுமே ஆன பொருள். இவற்றை மனிதன் கேட்டு, தொட்டு என 2 புலன்களின் வழி உணர்கிறான். படர் விசும்பும் என்றால் ஆகாயம் என்னும் வெற்றிடத்தை குறிக்கும் பஞ்சபூதங்களில் ஒன்று. இதை மனிதன் கேட்டல் என்னும் புலன் வழி மட்டுமே உணர்கிறான். இவை புறப்பொருட்களை நாம் உணர வழிவகை செய்கின்றன. இந்த புறப்பொருளை நாம் புலன்களால் உணர்ந்து அகமாகிய மனதிற்குள் செய்யும் பதிவைத்தான் 2ஆம் வரியில் பட்டர் குறிப்பிடுகிறார். ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி. ஊரும் என்றால் நம் மெய்யாகிய உடம்பினால் மட்டும் உணரும் பண்பு. முருகு என்றால் மூக்கினால் மட்டும் உணரக்கூடிய பண்பு. சுவை நாவினால் மட்டும் உணரப்படுவது. ஒளி கண்ணினால் மட்டும் உணரப்படுவது. ஊரொலி காதுகளால் மட்டும் கேட்கக்கூடியது. ஒன்றுபட சேரும் என்றால் 5 புலன்களின் வழி பெற்ற அந்த அனுபவத்தை மனமானது நினைவுகளாக தொகுக்கிறது, ஒன்றாக சேர்க்கிறது. மனத்தின் துணையின்றி புலன்கள் இயங்காது. புலன்களோடு மனமானது புறத்தே இயங்குகிறது, ஆன்மாவோடு அகத்தே இயங்குகிறது. மாறுபடும் தன்மை கொண்ட மனமானது மாறாத தன்மை கொண்ட ஆன்மாவுடன் சேராது, பிரியாது, ஆனால் உதவும். மனத்தை வாழும்போது எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படியே சுகதுக்கமும் ஞான மோட்சமும் மனிதனுக்கு வாய்க்கிறது. மனதை அடக்கி ஆள்வது இறையருளின்றி இயலாது. தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே. ஒரு ஆணும் பெண்ணும் முறையாக சேர்ந்து வாழும் உரிமைக்கு திருமணம் என்னும் சடங்கு வழிவகை செய்கிறது. ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி என்ற 5 ஆண் அதிதேவதைகளும் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் என்னும் 5 பெண் அதிதேவதைகளையும் இணையும் போது ஆன்மா விளக்கம் பெறுகிறது. சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. திருமணம் உலகியல் சார்ந்த போகத்தில் வாரிசு உருவாகிறது. தியானத்தின் வழி இறையருள் காட்சி தோன்றி ஆன்மாவிற்கு ஞான விளக்கம் கிடைக்கிறது. இத்தேவதைகள் சேர்ந்தும் பிரிந்தும் மனித உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அருள் செய்வதை இப்பாடலின் வழியாக தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் என்கிறார் பட்டர். இப்பாடலின் பாராயண பலன்: புறத்தை கொண்டு சிந்தித்தால் நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பெருகும். அகத்தை கொண்டு சிந்தித்தால் ஆன்ம ஞானம் கிட்டும். நாம் மனத்தை எவ்வழி பயன்படுத்துகிறோமோ அவ்வழியே நமக்கு பலன். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே. அன்னை அபிராமியின் பாத கமலங்களே சரணம்.